இந்த கூட்டத்தில் எழுச்சியும் ஏற்றமும் மிக சிறந்த வகையில் இந்த கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2-3 நாட்களிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு குறுகிய கால இடைவெளியில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் இதே இடத்தில், இதே பகுதியில், இதே தெருவில் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி உரையாற்றக்கூடாதா? யாரும் சொல்லவே இல்லை, உரையாற்றலாம். எடப்பாடி பழனிசாமி கண்ணகி நகருக்கு வரக்கூடாதா? வரலாம், தைரியமாக பேசலாம். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழாவில் தானே கலந்து கொண்டார், மாற்று கருத்தில்லை. எம்ஜிஆரின் பிறந்த நாளில் நாங்களும் கூட கலந்து கொள்வோம், தவறில்லை. நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார், நான் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் என்று. எனவே எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழாவை அவர் கொண்டாடுவதில் நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. ஆனால் அவர் இந்த இடத்தில் வந்து 1 மணி நேரம் 24 நிமிஷம் பேசியிருக்கிறார். 1 மணி நேரம் 24 நிமிஷம் பேசியதில் எம்ஜிஆர் குறித்து பேசிய செய்தி ஓரிரண்டு மணித்துளிகளில் கூட இல்லை. அவர் பெயரை அங்கங்கே உச்சரித்திருந்தாரே தவிர அவர் குறித்த, எம்ஜிஆர் குறித்த அவருடைய வாழ்வியலையோ, அவர் முதலமைச்சராக இருந்த போது செய்த சாதனைகளையோ, அல்லது தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த எந்த விதமான சிறு பங்களிப்பையோ திரு எடப்பாடி பழனிசாமி இந்த வேளையில் பேசவில்லை. அப்படியானால் எம்ஜிஆர் பிறந்த நாள் என்று வேலை போட்டுவிட்டு திமுக அரசின் சாதனைகளை குறை சொல்லி பேசினால் கூட தவறில்லை. குறையில் இருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்களே, அந்த புழுகு ஆகாச புழுகு என்பார்களே, இந்த 2 புழுகுகளையும் தாண்டிய ஒரு புழுகு எடப்பாடி புழுகு என்கின்ற வகையில் இங்கே அவர் பல்வேறு கருத்துக்களை திரித்தும் பல்வேறு வகைகளில் அவைகளை மாற்றி பேசியும் சென்றிருக்கிறார். இங்கே பேசிய அரவிந்த் ரமேஷ் சொன்னார், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டம். 500க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கைகளில் பிரதானமான திட்டங்களில் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வருகிற போது சொன்ன போது நம்முடைய முதல்வர் சொன்னது, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற தகுதி படைத்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருவேன் என்றார். சொன்னது மட்டும் இல்ல, இப்ப செஞ்சு நிற்கிறார். 1,16,00,000 குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார். 1,16,00,000 குடும்பங்கள் இன்றைக்கு அந்த மாதந்தோறும் 1000 ரூபாயை பெற்று வருகிறார்கள். இன்னமும் ஒரு 7-8 லட்சம் 10 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதிலேயும் கூட தகுதி உள்ளவர்களுக்கு இன்னும் 3 மாத காலத்தில் தரப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார். இதுல எடப்பாடி பழனிசாமி எங்க வந்தாரு? திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற குழுவில் இருந்தாரா? திமுக தேர்தல் அறிக்கையை தயாரித்த போது அவர் திமுகவில் மாவட்ட செயலாளராக பொறுப்பு இருந்தாரா? இதுல அவருக்கும் இதுக்கும் என்ன எங்க பங்கு இருக்கு? அதை இங்க சொல்லியிருக்கிறார். நான் தான் அந்த திட்டத்தை கொண்டு வர சொன்னேன். நீ கொண்டு வர சொன்னா இந்த கட்சியில என்னவா இருக்கிற? ஒரு தொண்டனாவது இந்தியா ஒத்துக்க. நான் அதிமுக இல்ல, மானசீகமா நான் திமுகவின் தொண்டன் ஒத்துக்கொள். நீ ஒருவேளை எங்களுக்கு தெரியாம டிஆர் பாலு தலைமையிலான அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் நான் அவர்களிடத்தில் ரகசியமா வந்து சொன்னேன், இந்த திட்டத்தை போட சொன்னேன்னு ஒத்துக்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஒரு பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பேர்ல அக்கறை இருக்கு, வந்திருக்காரு, அவர் சொல்லி இருக்கிறாரு, நம்ம பண்ணிருக்கிறோம் சொல்லலாம். பேசுன நம்முடைய சாதிக்கு ரொம்ப சிறப்பா சொன்னார். அவங்க இங்க நடத்தின கூட்டம் இதுல பாதி இல்லை. நான் வீடியோட தொடர்ச்சியா பார்த்தேன். இப்போ அந்த வீடியோவை தேவைன்னா இங்கே கூட டிஸ்பிளே பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். அந்த கூட்டம் இதுல வந்திருக்கிற கூட்டத்துல பாதி இல்ல, பாதி நாற்காலி இல்ல. இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா 17ஆம் தேதி அவங்க கூட்டம் நடந்தது.
18ஆம் தேதி அரவிந்த் ரமேஷுக்கும் மதியழகனுக்கும் போன் போட்டு இதே இடத்துல கூட்டம் நடத்தினேன். இதே இடத்துல கூட்டம் நடத்தினேன்னு சொன்னோடனே மதியழகன் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு லைட்டு போறவரு மேடை போறவரு திமுகவுக்கு வழக்கமா போறவர், திமுக குடும்பம். அவர் குருங்கிறவர் பூந்தமல்லியில் இருந்து வந்தவர், திமுகவுக்கு மட்டும்தான் மேடை போடுவார். அவர் எப்படியோ பிடிச்சி கூட்டம் வந்து அவங்க இங்க மேடை போட்டுட்டு அவங்க கூட்டம் நடத்திருக்காங்க. அதுல ஒன்றும் தொழில், அவங்கள ஒன்றும் தப்பு பண்ண முடியாது. அந்த குருவை வச்சு இவங்க இங்கே கூட்டம் போடணும்னு முடிவெடுத்த உடனே கவுண்டர் மீட்டிங் போடணும். அவர் வெறும் எம்ஜிஆர் பிறந்த நாள் மட்டும் பேசிட்டு பிறந்தா நிச்சயமா இங்க கூட்டம் போட்டுக்க மாட்டோம். அரசியல் பேசுனதால, தவறான கருத்துக்களை எடுத்து சொன்னதால, பொய்யான செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிற காரணத்தினால் கவுண்டர் மீட்டிங் போடணுங்கிறதுக்காக அதன் பண்ண சொன்னோம். உடனடியாக காலையில இங்கே ரெடி பண்ணி இந்த கூட்டத்தை போட்டுக்கிறாங்க. இப்ப குருவை அவங்களே கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவாங்க, எங்களுக்கு எவ்வளவு சேர் போட்ட குரு போய் சொல்லுவாரு, இப்ப அவங்களுக்கு எவ்வளவு சேர் போட்ட குரு சொல்லுவாரு. இப்ப இங்க சாதிக்கு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு இங்க கூட்டம் சேர்க்கறதுக்கு, இதுல பாதி கூட்டம் சேர்க்கறதுக்கு 6 மாவட்டத்திலிருந்து கட்சிக்கு ஆளுங்க வந்தாங்க. இது நான் நேற்றுக்கு நம்முடைய தொகுதி நிர்வாகிகளுக்கு சொன்னது, ஒரே ஒரு ஆள் கூட சோழிங்கநல்லூரை தவிர்த்து வெளியில இருந்து வந்து எதிரில் உட்காரக்கூடாதுன்னு மேடையில உட்கார்ந்து இருக்கிறது வேணா. கிருஷ்ணமூர்த்தியும் ராஜாவும் கண்ணனும் கபிலனும் நம்முடைய காரம்பாக்கம் கணபதியும் பிரபாகர் ராஜாவும் இவங்க எல்லாம் வெளி தொகுதிகளா இருக்கலாம். வெறும் இவங்க நிர்வாகிகள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகள். மேடைக்கு கீழே இந்த வீடியோவை நாங்க இன்னைக்கு எடுத்து நாளைக்கே சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றோம். ஒரே ஒருத்தர் சோழிங்கநல்லூரை தொகுதியை தாண்டி வெளியிலிருந்து ஒருத்தர்